Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார், 6ஆம் வீட்டிலே கேது பகவான் வருகிறார். அப்போ 12இல் ராகு வரும்பொழுது என்ன ஏற்படும்னா, விரயஸ்தானத்திலே ராகு வருவதால் பெரிய விரயங்கள் ஏற்படுவதெல்லாம் இந்த ராகு பகவான் குறைக்கிறார். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வத்தை உண்டாக்குகிறார். இறை சம்பந்தப்பட்ட ஆர்வங்கள், இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் போன்றவற்றெல்லாம் உருவாக்குவார். 12ங்கிறது இந்த கோயில் கட்டுறது, ஸ்தாபனம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். ராகு 12ஆம் வீட்டில் வரும் பொழுது உங்களுக்கு பிரம்மாண்டமான அமைப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. 6ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான் எதிரிகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அம்சங்களை தருவார். நாம் கன்னிராசிக்கு சொன்னது தான் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். என்னை யார் வேணால் எதிரியாக நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் யார் எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நீங்கள் யார் வேணால் நினச்சிங்க, எதிரி நினச்சிங்க, நண்பன் நினச்சிங்க, என்ன வேணால் நினச்சிங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் யாரையாவது எதிரி நினச்சா மட்டும்தான் எனக்கு அது எதிரி, மற்றதெல்லாம் சும்மா. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது தேவையற்ற விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நேர விரயம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ரண ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி. தேவையற்ற வதந்திகள், வீண் புரளிகள் போன்றவற்றை கிளப்பக்கூடியவர். கிசுகிசுக்களுக்கெல்லாம் இடம் கொடுப்பார்கள். 12ஆம் வீட்டில் வரக்கூடிய ராகு பகவானால் நிம்மதி குறைவு ஏற்படுவதோ தூக்கமின்மை ஏற்படும். 12ஆம் வீட்டு ராகு பகவான் பழைய பெண்டிங் கேஸ்லாம் எடுத்து வெளியே போடுவார். தேவையில்லாத பழைய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வெளியே வரும். இது ஏதோ ஒரு பழைய ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வச்சு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பெரிய மனிதர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய என்னைக்கோ கொடுத்த பேட்டிலாம் எடுத்து வச்சு இன்றைக்கி பேசுகிற மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இதெல்லாம் பழைய விஷயம், இதை போய் இப்போ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். 6ஆம் வீடு என்பது கடனை அடைப்பதற்கான இடம். அந்த இடத்துல கேது பகவான் வரும்போது கடன்களை வெகு சீக்கிரமாக கொடுத்து முடிச்சிருவீங்க. சீக்கிரமாக இந்த வருடமே எல்லா கடனும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். காரணம் என்னவென்றால் 6ஆம் இடத்து கேதுவினுடைய அனுகிரகத்தால் இதெல்லாம் ஏற்படும். ரணருண ரோக சத்துருஸ்தான, உடல் வியாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்துவிடும். கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது புதிதாக பணிகள் கிடைக்கும். ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கான அனுகிரகம் இந்த 6ஆம் இடத்து கேதுவால் ஏற்படுகிறது. ஸோ நீங்கள் வதந்திகள் வருகிறது என்றால் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறேன். நிறைய பேர் கேட்கும்போது நானே சொல்லியிருக்கேன், உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வருகிறதாமே, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு நினச்சிக்கணும். கிசுகிசுக்கள் கம்மி அவ்வளோதான் வருதா, இன்னும் நிறையா வந்தால் தான் என் புகழுக்கு அழகு. அதே போல் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடணும். ஸோ மீனராசிக்காரர்கள் வதந்திகளில் ஜாக்கிரதையாக இருங்கள். ஒரு வருடத்தில் எத்தனை பயிற்சி தாங்க, நியாயம்தான். இந்த வருடத்தில் சனி பயிற்சி வந்தது, குரு பயிற்சி வந்தது கூட நீங்கள் பெரிய விஷயமா நம்ம கருத்தில் கொள்ள தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சனி குருவோட வீட்டுக்கு வந்துட்டார், குரு புதனோட வீட்டுக்கு போயிட்டார். ரெண்டுமே அற்புதமான இடங்கள் தான். ஆனால் இந்த ராகு இருக்கார் பாருங்க, இது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய இடத்துக்கு வர்றார். என்னென்னா ராகு சனியோட வீட்டுக்கு வர்றார். என்றைக்குமே இந்த சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, சாயா கிரகங்கள்னா என்ன, சாயான்னா நிழல்னு அர்த்தம். சாயா கிரகங்கள்னு அழைக்கக்கூடிய இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஒரு பலன் உண்டு. என்னென்னா இவர்களுக்குன்னு சொந்தமாக இருக்கிற புத்தியை விட, சொந்தமாக இருக்கிற கேரக்டரை விட எந்த வீட்டிற்கு செல்லுகிறார்களோ, எந்த உங்கள் ராசிக்கு அது எத்தனாவது இடமாக இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய பண்பை தன் பண்பாக எடுத்துக்கொள்வார்கள் என்பது தான் இவர்கள்ட்ட இருக்க பிரச்சனையும். அதுதான் நல்லது. தான் அப்போது ராகு சனியுடைய வீட்டிற்கு சென்று சனியை போல தர்மவானாக தண்டனை தரும் கடவுளாக ஏற்கனவே அவர் தண்டனைக்கு தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்திலே நாம் சர்ப்ப கிரகங்களை என்னவென்று சொல்லுகிறோம் என்றால் தண்டனையை தரும் கடவுள்கள் என்று சொல்லுகிறோம். இவங்க பீரியட்ல தான் ஒருத்தன் தப்பு பண்ணி தண்டனையை அனுபவிப்பான். நன்றாக நீங்கள் உற்று பார்த்தீர்களானால் ராகு தரும் தண்டனை இல்வாழ்க்கையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு உணர்த்தும். மனைவியோட வேல்யூ என்னங்கிறத உணர்த்துறதுக்கு தான் ராகு வரார். உடம்போட வேல்யூ என்னன்னு உணர்த்துறதுக்கு தான் கேது வரார். இது ஜென்ரல். அப்போது ராகு உங்களுக்கு சனியுடைய வீடு கும்பத்திற்கு வரும் பொழுது சனியை போல செயல்படுவார் என்று சொல்லுகிறார்கள். காலபுருஷ தத்துவத்திலே அது 11ஆம் வீடு. 11 என்பது லாபஸ்தானம். உலகத்திற்கே பொதுவாக இந்த லாபஸ்தானத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நிறைய மங்களங்களை தரப்போகிறார். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், 2025 ஒரு ரிமார்க்கபிள் இயராக எல்லாருக்கும் அமையும். சனி என்னடானா குருவோட வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், குரு என்னடானா புதனுடைய வீடு இந்த குவாட்ரண்ட்டுக்கு போயிட்டார், ராகு என்னடானா 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இருந்த போதும் நண்பர்களே அது சனியினுடைய வீடு என்பதால் சனியை போன்று ராகு தண்டனை தரும் கடவுளாக செயல்படுவார். சிற்றின்பங்களில் ஈடுபடுபவர்கள், இந்த புகைப்பிடித்தல், மது, அந்த மாதிரியான தன்னை உடம்பை கெடுத்துக்கிறவங்க,
பழக்கங்கள், சிற்றின்ப பழக்கங்களால் கெட்டு போபவர்கள் அல்லது தவறான அவர்களோட தொடர்பு, அது பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், இது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை க்ளீன் ப்ரொஃபைலாக மாற்றுறது தான் ராகுவோட வேலை. அது எப்படி மாற்றுவார்? அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக வச்சு, இனிமே இந்த தப்பை நீங்கள் பண்ணீங்கன்னா வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆக்கி அந்த தப்பை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருவார். இதுதான் ராகுவோட ஸ்டைல். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. ராகு என்ன பண்ணுவார்? நிறைய இன்பங்களை கொடுத்து 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 அந்த இன்பங்கள்னாலே ஆபத்துன்னு நினைக்கிற அளவுக்கு அதை வெறுக்க வச்சிருவார். கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் வீடு, இது சிம்மத்தில் வரார். சிம்மத்தில் வரக்கூடிய கேது பகவானால் என்ன ஏற்படும்? சிம்மம் என்கிறது சூரியனுடைய வீடு. சூரியனுடைய வீட்டிலே கேது பகவான் வரும்பொழுது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும். சூரியன் தான் இந்த உலகத்தினுடைய தந்தை, உலகத்தின் தந்தை சூரியன், பித்ருகாரகன்னு பேர். அந்த பிதாவோட வீட்டுக்கு கேது பகவான் வரும்பொழுது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய ஞானத்தை தருகிறார் இந்த சூரிய பகவான். 5ஆம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இறை நம்பிக்கைகள், இறைவன், ஞானம், கோயில், ஆன்மீகம், தியானம், சித்தம், யோகம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துல கேது வரும் பொழுது இது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. மெடிடேட் பண்ணுவீங்க, அதே மாதிரி கோயில்களுக்கு திருத்தல யாத்திரைகள்லாம் போவீங்க. கோயில் 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 கோயில்னே நம்ம 2025 எல்லாரும் ஆன்மீக நாட்டமுடைய ஆட்களாக மாறப்போகிறோம். கேது பகவான் தன்னுடைய அனுகிரகத்தை அள்ளி தருகிறார். ஏன்னா அவர் ஞானகாரகன். மனுஷனுக்கு ஆசை அதிகமாகி ஆசை மேலேயே பற்று இல்லாமல் போகும்போது பற்றற்ற நிலையை உருவாக்குபவர் யார்? சாட்சாத் கேது பகவான். பற்றற்ற நிலை. போதுண்டா, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன், கடவுளும் கடவுள் சார்ந்த விஷயத்தோடு வாழ்ந்துக்கிறேன் நினைப்பவர்கள் எல்லாம் கேது பகவானை வணங்க வேண்டும். இந்த கேது தரும் நற்பலன் அதுதான். 5ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய கேது காலபுருஷ தத்துவத்தின்படி. இருந்தாலும் சிம்மம் என்பது அரசுக்குரிய இடம். அரசுனா என்ன? கவர்மெண்ட். அந்த இடத்துல பாம்பு கேது வரும் பொழுது சட்ட ரீதியான அரசு ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கும், தர்ம சங்கடங்களை உருவாக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரிகள் ஏதாவது கையூட்டு பெறுதல் அல்லது ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதற்கான அவேர்னஸை கேது பகவான் தருகிறார். என்ன அவேர்னஸ்? சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் நடந்துக்க கூடாது, அரசுக்கு எதிரான எந்த செயல்களும் செய்யக்கூடாது, அரசு படி தான், அதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் என்பதை உங்களுக்கு உணர்த்துறவர் இந்த கேது பகவான். சூரியன்னா ஹிருதயம், சூரியன்னா மூளை. அப்போது ஹிருதயம் மூளையை பார்த்துக்கிற மாதிரி இதயத்திற்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள், மூளைக்கு பலமளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கேது பகவான் நாட்டத்தை உண்டாக்குவார். ஸோ அப்போ யாராவது நீங்கள் உடலுடைய மகத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்களை காத்துக்கொள்வதற்காக கேது பகவான் ஞானத்தை தருகிறார். இதை பண்ணாதீங்க சார், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும், நம்ம அதே தான் நிறைய பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வரும் போன்ற விஷயங்களை நம்ம கடைபிடிக்காமல் இருப்போம். இந்த வருஷம் கடைபிடிப்பீங்க. பொதுவாகவே இந்த ராகு கேதுக்கள் இந்த வருஷம் உங்களை ஃபிட்னஸ் ஆக்க போகுது. பொதுவாகவே இந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து உங்களை ஃபிட்டாக எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபிட்டாக போகிறீங்க. இந்த ராகுவும் கேதுவும் ஒரு ப்ராப்ளமான இடங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறத விட அவேர்னஸ் தருவதற்காக வந்த ஆட்கள் என்று தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.